எல்லாருக்கும் டவுட் ஒன்று இருக்கும். என்னடா அது, எவ்வளவுதான் அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் வெளுத்தாலும் துவைச்சாலும் இந்த மனுஷன் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சி ஆணி அடித்து நகராமல் உட்கார்ந்துருந்த ஒரு மனுஷன் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் நைட்டோட நைட்டு அந்த சிட் ஃபண்டுக்காரங்கெல்லாம் கடையை காலி பண்ணிட்டு கிளம்புவாங்க இல்லை, அந்த மாதிரி மனுஷன் திடீர்னு உடனே நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், வங்காளத்துக்கு ஓடுறேன், அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவரும் அதை பற்றி இது ஓவர் நைட்டில் உடனே பேசி எடுத்த முடிவாலாம் இருக்காது. உங்களை நாங்கள் இங்கேருந்து அங்கே தூக்கி போடுறோம். ஏன்னா இது சாதாரண டிரான்ஸ்ஃபர் இல்லை, ஆளுநர். யோசிச்சு பாருங்க, அதுவும் போகிற இடம் வெறித்தனமான இடம், உடனே எப்படி ஓகே சொல்லுவாங்க? ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறிய? மேலேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணவங்களும் எதை பற்றியுமே பேசலை. சிம்பிளாக அந்த பார்சல் சர்வீஸை பண்டலை தூக்கி போட்டு கையில் பில்லை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பில்லை தூக்கி கொடுத்தாங்களாம். இவரும் உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் நான் உங்கள் இதுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஆளும் உடனே எந்திரிச்சு ஓடுறாராம். எங்கேயும் இடிக்குது இல்லை, எங்கேயும் இடிக்குது. ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா இடிச்சிருக்கு. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. ஐயா, ஆளுநர் ரவி நாகாலாந்துலேருந்து இங்கே வர்றப்போ நாகாலாந்துலேருந்து ஒரு பையன் ஆளை வந்து வழி அனுப்புறதுக்கு வரல. இவ்வளவு ஏன் அஃபிஷியல்ஸ் தான் வரல அப்படின்னு பார்த்தா மீடியாவிலேருந்து ஒருத்தவங்க கூட மண்டையை தூக்கி எட்டி பார்க்கல. அந்த பக்கம் போகட்டும், அப்படி இப்படியெல்லாம் அமிச்சாத்தே இதுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து இங்கே அமிச்சாங்க. அங்கே அவர் வர சொன்னாலும் வர்றதுக்கு ஆள் தயாராக இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஆள் தயாராக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் யாரையும் அவர் வர சொல்லலை. நிஜமா சார்? அதாவது ஆளுநருக்கு மீடியாவை பார்க்குறதுல வந்து அவ்வளவு சந்தோஷம் என்றைக்குமே. ஆனால் அப்பேற்பட்ட ஆள் யார்கிட்டையுமே சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் திடீர்னு அத்தை ராத்திரி கிளம்பி ஓடுறாருன்னா என்ன, இன்னும் ஓடலை, பட் அந்த ஓடுறதுக்கான பாஸு கேட் பாஸை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, போயிரு, இனிமேல் நீங்கள் இருக்காத, இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன் திடீர்னு ஏன் இந்த முடிவு? எல்லாருக்கும் இருக்கிற தகச்சு போயிட்டாங்க அத்தனை பேர். ஏன்னா எப்படியும் இவர் எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பார், நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க திமுக காரங்களை நினச்சாக்க கடைசியில் பார்த்தா ஏமாற்றிட்டு வழக்கம் போல் வந்து எஸ்கேப் ஆகிட்டாப்புல. இப்போ ஒரு கான்ஸ்பிரசி என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஆரோவில் இருக்கு இல்லையா, ஆரோவில் இந்த இவங்க ஆரோபிந்தோ பாண்டிச்சேரி பக்கத்தில், அது வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது பர்டிகுலர் கல்ச்சுரல் சென்டர் கிடையாது, வேர்ல்டு கல்ச்சுரல் சென்டர். அங்கே இருக்கிறவங்க பலதரப்பட்ட மக்கள் அங்கே வருவாங்க. இந்த ஆரோவிலுக்கு சொந்தமான ஏகப்பட்ட இடங்கள், காடுகள், அதுதான் காடுகள்னு சொல்லலாம். அந்த காடுகள் இது எல்லாத்துக்குமே அதை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு ஆளாக ஐயா ஆளுநர் ரவி. ஆக்சுவலி ஆளுநர் அந்த இடத்துல வந்து ஐயா ஆர்.என். ரவி இருக்கிறதுனால அவர் தான் அதோட சேர்பர்சன். அதில் ஒரு சில இடங்கள், அதாவது எல்லா இடத்தையும் கிடையாது, அட் அ டைமில் முடியாது, ஒரு சில இடங்களை வேற ஒருத்தவங்களுக்கு ஐயா கையை மாற்றி விட்டுருக்காரு. வெறும் சாதாரணமாக கையை மாற்றி விடல, கையை இடையில விட்டு ஆட்டி மாற்றி விட்டுருக்காப்புல அப்படின்றது தான் இப்போ ஐயா மேலே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட். இது ஏதோ ரூமர் அப்படிலாம் கிடையாது, இந்த இடி கொண்டு வர எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயம். சம்மந்தப்பட்ட ஆள் கம்ப்ளைண்ட்டை எழுதி கையில் கொடுத்துட்டு போயிருக்கு விழுப்புரத்தில். ஏன் அங்கே பாண்டிச்சேரியில் கொடுக்காம விழுப்புரத்தில் கொடுத்தாலும் அவங்களுக்கு அங்கே மட்டுமே இடம் கிடையாது, அவங்களுக்கு இந்த பக்கமும் இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால் அவங்க வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது, இருக்கலாம்லாம் கிடையாது, இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. ஏன் அதை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஆரோவில் ஒரு கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு அரௌண்ட் 2000 வைங்கல, அந்த டைமில் இதுக்கு கொடுத்தது 2008 or 2009 ஏதோ ஒன்று தேசிய நெடுஞ்சாலைக்கு அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்தப்ப ஒரு சதுர அடி, நல்லா கேட்டேன், ஒரு சதுர அடி ஆரோவிலேருந்து கொடுத்தப்ப கிட்டத்தட்ட 125 ரூபா ஒரு சதுர அடி. சதுர அடி நான் சொல்கிறது, சதுர மீட்டரோ ஒரு சென்ட்டோ ஒரு ஏக்கரோலாம் கிடையாது, ஒரு சதுர அடி 125 ரூபா. இப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அந்த பிஸ்னஸ்மேன் யாருன்றது தான் இன்னும் தெரியல, பெரிய கம்பெனி. அந்த பெரிய கம்பெனி மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரிலேட்டிவில் இருக்க ஏதாச்சும் இயக்கமாக இருக்கலாம்,
அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி, அவ்வளோதான். அந்த கம்பெனிக்கு இப்போ 2023 இதுக்கு சைன் பண்ணுற அத்தாரிட்டி நல்லா தெரிஞ்சவங்க ஐயா ஆளுநர், வேறு யாரும் கிடையாது. ஆளுநர் ஐயா தான் இதுக்கு சைன் பண்ணணும். அவர் தான் முழுக்க முழுக்க ஒப்புதல் கொடுக்கணும். அவர் கையெழுத்து இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் நடக்காது. இந்த இங்கே அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, எனக்கு இடையில ஏதோ ஒரு டவுட்டு. இப்போ கூட அஸ்ஸாமில் போகிறப்ப ஐயா ஆளுநர் ரவி என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல மாநிலத்தை உங்களால் பார்க்கவே முடியாது, தமிழ்நாடு மாதிரி ஒரு பாதுகாப்பான மாநிலத்தை பார்க்கவே முடியாது. முக்கியமாக பெண்கள், இங்கே இருக்கிற பெண்கள் தாராளமாக தமிழ்நாட்டை நம்பி அவங்க பெண்களை படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு அனுப்பலாம். ரொம்ப நல்ல மாநிலம் தமிழ்நாடு. ஏன்டா இவர் இப்படி திடீர்னு தடமாறுறாரு? இல்லை, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷன் கிராஜுவலாக வந்து டெவலப் பண்ணால் பரவாயில்ல. ஒரே நைட்டு திடீர்னு எந்திரிச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தவன் சிரிச்சா எப்படி இருக்கும், எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து பாசத்தில் கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்போ இன்னும் சொல்லப்போனால் வங்காளத்துக்கு அவர் மாற்றுறதுக்கு இன்னொரு காரணம், இவர் இந்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டார். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல வசமாக மாட்டிக்கிச்சு, நாம் சேஃபாக தானே செய்ய சொன்னோம், இது எந்த இடத்துல லீக் ஆச்சுன்னு தெரியலையே, லூப் ஹோலை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு புரியலை. ஏன்னா அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு சைடில் இருந்தாலும் அது அந்த டீட்டெயிலு போக்குவரத்து இது எல்லாமே அவங்கக்கிட்ட கமுக்கமாக போயிருக்கும். ஆனால் அதுக்கு இடையில ஏதோ ஒன்று இங்கே லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த பேச்சுக்கும் ஐயாவோட இங்கே இருக்கிற ஒரு சில கையெழுத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த ஒரு சதுர அடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2008, 2009 சம்திங் அந்த சமயத்தில் 125 ரூபாய்க்கு கொடுத்ததை ஒரு சதுர அடி வெறும் 6 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு. இது வரைக்கும் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பேர் வெளியில் தெரியலை. ஆனால் அங்கே இருக்கிற அந்த டீலர்ஸ் எவனு சொல்ல எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்கன்றது தெரியல. ஒருவேளை மொத்தமாக போட்டுருவாங்களா அப்படின்றதும் புரியல. இப்போ அந்த 6 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இல்லையா, அதை ஒரு சதுர அடியை 6000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆரோவில் வேர்ல்டு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இங்கனுக்குள்ளே இப்போ அந்த ஈஷா இருக்குல்ல, அந்த ஈஷாலாம் ஒன்றுமே கிடையாது ஆரோவில் கம்பேர் பண்ணுறப்போ. உண்மையில் அங்கே ஈஷாவில் எல்லா தரப்பட்ட மக்களும் போவாங்க. ஆரோவிலுக்குள்ளே போகிறவங்க பெரிய மேல்தட்டு மக்கள், உள்ளே வர்றவன் பூரா கோடி கோடியாக வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு மனசில் நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடி வருவாங்க இல்லைங்களா. அதுக்கு தான் இந்த ஆரோவில் போகிறது ரொம்ப ப்ளசண்டான இடம். உண்மையிலேயே உங்கள் மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அது கொடுக்குற ஒரு எனர்ஜி அப்படின்றது வாய்ப்பே இல்லை. அது வந்து பீட் பண்ணவே முடியாது. அதை என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியலாக மாற்றுறாங்க. 6000 ரூபா ஒரு சதுர அடி. சிட்டிக்குள்ளே கூட உங்களுக்கு அவ்வளவு விலை கிடையாது சார். இப்போ இந்த கம்பெனி யார், ஏன் கொடுத்தாங்க, இதுக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு இதனால் லாஸ் ஆனது ஒன்று, இந்த இவங்க கை மாற்றி விட்டதில் சம்பாதிச்சது ஒன்று. ஐயா தான் இதை வாங்கி வச்சுக்கிட்டார் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஐயாவுக்கு தெரியாமல் யாரும் இந்த வேலையை பார்த்துருக்க முடியாது அப்படின்றதுல எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சார். அதுதான் இதில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். திடீர் இப்போ ஐயா ஸ்டாலின் கூட போய் வாடி பழைய கிழவி அப்படின்னு சொல்லி சென்ட் ஆஃப் எல்லாம் பண்ணாங்க. அதாவது இந்த திருவள்ளுவர் சிலையெல்லாம் கொடுத்து என்னென்ன செய்யணுமோ அவர் செஞ்சதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதை நீ கொண்டு போய் உங்கள் ஆஃபீஸில் வைக்கிற, உனக்கு ஒவ்வொரு முறையும் இதையெல்லாம் பார்க்குறப்போ திருவள்ளுவர் ஞாபகம் வரக்கூடாது, ஏன் ஞாபகம் தான் சொல்லியே அனுப்பிச்சிருக்கா. ஐயா மம்தாவும் ரெடியாக இருக்காங்க. எப்படி வக்காளி வாடி, இங்கே என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல உனக்கு. அவர் உண்மையில் அவர் போகிறது சாதாரணமாக இல்லை, காளி ஆட்டம் ஆடுவாங்க. வங்காளத்தில் காளி பயங்கர ஃபேமஸ்ஸு. காளி ஆட்டம் ஆடுவாங்க. ரத்த பூமி தான். எலெக்ஷன் டைமில் கொண்டு போய் மம்தா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங்கையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டு, அவர் வர்றதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, வர்றதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனால் என்கிட்ட கேட்காம என் ஏரியாவுக்கு யாரை நீ வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லையா, ஏன் என்கிட்ட கேட்கல. அதாவது நீ அவர் வர்றது எனக்கு பிடிக்கலை, என் பர்மிஷன் இல்லாமல் வர்றாரு, பர்மிஷன் வாங்கிட்டு வர்றவங்களையே நான் எடி பேய் எடி விழுகும். இல்லை அவங்களுக்குள்ளே சொல்கிறேன் நிஜமா, பர்மிஷன் வாங்காமல் வர்ற ஆட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றது அங்கே தான் தெரியும். ஆனால் இப்போ இங்கே இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பொதுவாக ஒரு ஆளுநர் மேலே அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த இதையெல்லாம் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதுவும் இது வந்து ஒரு மணி லூட்டிங் கேஸ், கிட்டத்தட்ட வந்து ஊழல் நேரடியாக ஐயா இதில் சம்மந்தப்பட்டிருக்க ஒரு மணி லாண்ட்ரிங் இந்த சொல்லுவாங்கல்ல பிஎம்எல்ஏ ஆக்ட், கிட்டத்தட்ட அதில் இதை உள்ளே கொண்டு வரலாம்.
ஆனால் அதுக்கு யாருமே இங்கே இருக்கிற இப்போ நேருக்கு கொண்டாந்து பக்கமாக தள்ளினாங்களே, இதை யாராச்சும் கொண்டாந்து கொடுங்கடான்னா ஒரு பையன் இங்கேருந்து காது கேட்காமல் உட்காந்துருப்பான். எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே நடந்தது உண்மைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இப்போ அவர் கையில் ஒரு பெரிய ஒரு இதை தூக்கிக்கிட்டே போகிறாப்புல, கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறப்ப ஃப்ரீயாக போகலாம். இந்த எக்ஸிட் உள்ளே வர்றப்ப எந்த அளவுக்கு ஐயாவுக்கு மரியாதை இருந்ததோ கடைசி நேரம் வரைக்கும் அது இருந்தது. அன்லஸ் அன்டில் இது ரிவீல் ஆகிறப்ப. இந்த கம்ப்ளைண்ட்டு இவர் கிளம்ப போகிறாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. ஒருவேளை கிளம்ப போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வாய்க்கு வந்ததில் நிறைய பேசுவார், இங்கே இருக்கிறது சரியில்லை, மக்கள் சரியில்லை, மக்களை ஏமாத்துறாங்க, மக்கள் காசை கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை கவனிக்க மாட்டேன்றாங்க. ஐயா என்ன பண்ணுறாரு இப்போ? இதுக்கு இப்போ உண்மையிலேயே அந்த சைட்லேருந்து எதுவும் தப்பு நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் ஐயாவை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றி நாங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம், இல்லை நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் ஐடியாக்கள்லாம் இதில் வச்சுருக்கோம், இதை நாங்கள் வந்து ஒரு பொது சேவைக்காக பயன்படுத்த போகிறோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஐயாவை ஏமாற்றி இதை பண்ணியிருந்துருக்கணும். இல்லை ஐயாவை மிரட்டி, அப்படியே மிரட்டினாலும் எதை வச்சு மிரட்டியிருப்பாங்க, மிரட்டுற அளவுக்கு ஐயா கிட்ட அப்படி என்ன இருக்குது? ஐயா இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, செலவுகள் கட்சிகளை கூப்பிட்டு வச்சு டீ பார்ட்டி நடத்தி, அவருக்கு நினச்ச நேரத்தில் டீ பார்ட்டியை கூப்பிடுவார். அவர் பொண்ணு கல்யாணத்தை அங்கே ஊட்டியில் ஒரு ஆளுநர் மாளிகை ஒன்று இருக்குது அவருக்குன்னு, அங்கே கொண்டு போய் வச்சு அவர் இஷ்டத்துக்கு பிரம்மாண்டமாக அவர் மகள் கல்யாணத்தை நடத்தினார், அவரோட சொந்த பொண்ணு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அரசியலில் நிறையா விஷயங்கள் ஐயா வந்து பண்ணியிருக்கார். பட் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் கொஞ்சம் கூட எந்த விதமான அந்த இவருக்கு ஏன் நாம் இதை பண்ணணும் அப்படின்னு அவர் மனசு நோகாமல் அரசாங்கம் பண்ணி கொடுத்தது. அவரை ஒரு செல்ல பிள்ளையாக பார்த்தாங்க. அது என்னதான் இருந்தாலும் ஒத்த மனுஷன் தொலையுது போ, என்னத்தை பண்ணி தொலைகிறது, அந்த பதவிக்குண்டான அந்த மரியாதை. ஆனால் இது அவருடைய அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்டது. ஒரு சாதாரண மனுஷன் இந்த வேலையை பார்த்தானா இந்நேரம் ஜாமீன் கிடைக்க முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருப்பான், கேள்வியே கேட்க முடியாது, தூக்கிட்டு தான் கேள்வி கேட்பான். நீ இல்லைன்னு, ஏன்னா நம்ம இதில் ஒரு பெரிய ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டமில் ஒரு விஷயம் ஒன்று உண்டு, அதாவது until he is proven guilty he is innocent மைண்ட். அதாவது இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அவன் நல்லவன் தான். ஆனால் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் மட்டும்தான் he is guilty the same time he is accused. அதாவது அந்த இதில் வந்து எதை பண்ணுறோமோ அவன் மேலே வந்து ஒரு குற்றத்தை சுமத்திட்டோம்னா அவன் நிரபராதின்னு அவன் நிரூபிக்கிற வரைக்கும் அவன் குற்றவாளி தான். இது சாதாரண ஒரு மனுஷனுக்கு. ஆனால் ஆளுநர் அந்த சர்க்கிள்குள்ளே வரமாட்டார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், இப்போ இதை வந்து உள்ளுக்குள்ளே தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி இப்போ இதை வந்து எடுக்க மாட்டாங்க கையில், எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை அவ்வளோ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். மேபி இதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், மேபி இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு கூட ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம், இல்லை செஞ்சதையெல்லாம் அண்டு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மேபி. ஆனால் ஒரு வேளை இதெல்லாம் எதுவும் நடக்கலை, போயிட்டா, இதை விட்டு ஓடிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தப்பு. ஒரு வேளை இவங்க நினச்ச மாதிரி, அதாவது பாஜக நினச்ச மாதிரி ஆட்சி மாற்றங்கள் வந்தால் இது அப்படியே அமைங்கிடும். இதை பற்றி கொஞ்சம் கூட கேள்வின்றதே வராது எங்கேயுமே. அவங்க என்ன கற்றுனாலும் கேட்காது. ஒரு வேளை கற்றுனாலும் இதுக்கப்புறம் அவங்க கற்ற விடாத மாதிரி ஆக்கிறதுக்கான வேலைகளும் அங்கே நடக்கும். பட் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா என்ன நடந்துச்சு, இந்த காசு யாருக்கு போச்சு, ஏன் ஐயா இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளுக்குள்ளே துணைவேந்தரை போடுறதுக்கு முடியலை. ஏற்கனவே இப்போ துணைவேந்தரை போட்ட இடத்துலையும் பிரச்சனை. அதனால் எவ்வளவு பாதிப்புகள், நிர்வாக சிக்கல், நிதி ரீதியாக நிர்வாக சிக்கல், எவ்வளவு சிக்கல் உள்ளுக்குள்ளே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. ஆரோவில் 350 கோடி அப்படின்னு ஆளாளு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.